வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளாகவே நம்ம யூடியூப் சேனலில் மாணவர்கள் நிறைய பேர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. என்னென்னா, ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கும் பொழுது குரூப் ஸ்டடீஸ் பண்ணலாமா? ஐஏஎஸ் எக்ஸாம் மட்டும் இல்லை, மற்ற எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1, குரூப் 2 இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கும் குரூப்பாக உட்காந்து படிக்கலாமா? இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு ரொம்ப நாளாகவே கேட்டிருந்தாங்க. இவ்வளோ நாளாக இதை பற்றி என்னால் ஒரு வீடியோ போட முடியல. சரி, இன்றைக்கி இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். குரூப் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய அந்த நன்மைகள், மெரிட்ஸ், அதே போல் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில பாதகங்கள், டிமெரிட்ஸ் ரெண்டுத்தையும் பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் குரூப் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த குரூப் ஸ்டடியை இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இதையும் நம்ம பார்க்கலாம். இதை பார்க்க முன்னாடி ஒரு சின்ன எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் ஜிம்மில் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதில் ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் வந்திருக்க மாட்டாங்க ஜிம்முக்கு. ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என் கூட ஒர்க் அவுட் பண்ணுற பார்ட்னர் வரல, அதனால் நானும் 2 நாள் வரலன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ஒரு வாரம் வரமாட்டாங்க, அவங்களும் இதே தான் சொல்லுவாங்க. பார்ட்னர் ஒரு வாரம் வரல, அவருக்கு உடம்பு சரியில்லை, ஊருக்கு போயிட்டாரு, நானும் வரலன்னு சொல்லுவாங்க. ஒரு சில கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதமே வரமாட்டாங்க, எக்ஸ்ட்ரீம் கேஸில். காரணம் என்ன? இதே தான் சொல்லுவாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸில் ஜிம்மே விட்டுருவாங்க. கேட்டால் இதே தான் சொல்லுவாங்க, என்னோடய பார்ட்னருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, வெளியூர் போயிட்டாரு, வெளி ஸ்டேட் போயிட்டாரு, நான் ஜிம்மே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி நபர்கள்கிட்ட விளையாட்டாக கேட்பேன் திரும்ப, நிறையா பெரிய பெரிய ஆட்கள், பாடி பில்டர்ஸ் அந்த காலத்தில், ஆர்னல்ட் ஷ்வார்ஸ்நெகர், ரோனி கோல்மன், இவங்க எல்லாமே ஒத்தையாக தான் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. சாதாரண ஜிம்மில், அமெரிக்காவில் சாதாரண ஜிம்மில் குடோன் மாதிரி இருக்கும், அங்கெல்லாம் போய் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. சின்ன வயசில் ஆர்னல்ட் ஷ்வார்ஸ்நெகர் தனியாக பாழடைஞ்ச பில்டிங்லலாம் போய் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. நீங்கள் என்னமோ பார்ட்னர் இருந்தால் தான் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க, இந்த அளவு எதிர்பார்க்குறீங்க, நானும் விளையாட்டாக சொல்லுவேன். அப்போது இதில் ஏன் இந்த மாதிரி பார்ட்னர் எதிர்பார்க்குறாங்க? இன்னொரு நபர் இருந்தால், ஒரு ஃப்ரெண்டோடு சேர்ந்தால் தான் எக்ஸசைஸ் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மனோதத்துவ ரீதியாக காரணங்கள் இருக்குது. அது இல்லாமல் மற்ற சில காரணங்களும் இருக்குது. அப்போது இந்த ஜிம் எடுத்துக்காட்டை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இதே விஷயங்கள் தான் நம்ம எக்ஸாமுக்கும் அப்ளை ஆகும். அப்போ அந்த மனோதத்துவ ரீதியாக ஒரு சில அம்சங்கள் இது உள்ளே இருக்குது. அப்போ இதனால தான் அந்த ஒரு பார்ட்னர் எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மில் 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பண்ணுறாங்க, இல்லை ஒரு குரூப்பாக பண்ணுறாங்க அப்படின்னா இதில் என்னென்ன நன்மைகள் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் ஹெல்ப் பண்ணுவாங்க, வெயிட் எடுத்து தருவாங்க, எக்யூப்மெண்ட் அரேஞ்ச் பண்ணுவாங்க, அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த இடத்த க்ளீன் பண்ணி தருவாங்க, இந்த மாதிரி ஹெல்ப் கிடைக்கும். இதை தாண்டி ஒரு ஓவராலாக ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், ஒரு மொரால் பூஸ்டிங் கிடைக்கும். ஒரு எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட்டில் மற்றவங்களோட சேர்ந்து ஒரு காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்டில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நேச்சுரலாகவே அவங்கள அறியாமல் ஒரு பூஸ்டிங் கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு சில மிஸ்டேக், எரர் பண்ணும்போது கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அதை சரி பண்ணுவாங்க, ரெக்டிஃபை பண்ணுவாங்க. நிறைய பேர் ஜிம்மில் பேசிக்கான மிஸ்டேக்ஸே பண்ணிகிட்டு இருப்பாங்க. 10 வருஷம் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுவார், ஆனால் மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்கை அவர் அறியாமல் பண்ணிகிட்டு இருப்பார். உதாரணத்துக்கு ப்ரீத்திங் பேட்டர்னே தப்பாக இருக்கும். அப்போ கூட ஒரு பார்ட்னர் வச்சு பண்ணும்போது பார்ட்னர் சரி பண்ணுவார். இந்த விஷயங்கள் எல்லாம் பார்ட்னர் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அது இல்லாமல் இப்போ பல விஷயத்தில் ஃபீட்பேக் தருவாங்க, எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, எப்படி மாற்றி அமைக்கலாம், நம்மளோட ஒர்க் அவுட் பேட்டர்னை மாற்றலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபீட்பேக் தருவாங்க. அப்போ இந்த பல விஷயங்களில் இந்த குரூப்பாக இணைந்து செயல்படுறது இந்த ஜிம்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் இந்த ஜிம் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்னேன்னா, உங்களுக்கு பெட்டராக புரியணும், அதுக்காக தான் நான் சொன்னேன். இப்போ இந்த ஜிம்மில் எப்படி இந்த குரூப்பை ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, அதே கான்செப்ட் தான் இப்போ நம்ம ஐஏஎஸ் எக்ஸாமில் அப்ளை ஆகும். ஐஏஎஸ் எக்ஸாம் மட்டும் இல்லை, வேறு எக்ஸாமாக கூட இருக்கலாம். இப்போ குரூப் ஸ்டடி நீங்கள் எக்ஸாம் பண்ணுறீங்கன்னா இதில் எந்த மாதிரியான நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். நான் சொன்னது போல் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், ஒரு என்விரான்மெண்ட் தான். ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இந்த எக்ஸாமை எழுதுகிறாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது, படிக்கும்போதுமே ஒரு காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணோம்னா பெட்டராக இருக்கும். ஒரு ரியல் டைம் ஃபீல் கிடைக்கும். நீங்கள் மற்றவங்களோட உட்காந்து படிக்கும்போது மற்றவங்களும் பார்ப்பீங்க, ஓகே நம்மளும் அந்த ரேஸில் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு ரேஸில் ஒரே ஒருத்தர் ஓடினா எப்படிங்க இருக்கும்? அது நல்லா இருக்குமா? ஒருத்தர் வச்சு ஓடினா அது பேர் ரேஸே இல்லை. குறைஞ்சபட்சம் 2 பேர் இல்லை 2க்கும் மேற்பட்டவங்க இருக்கணும். அப்போ அந்த ப்ராக்டிஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குரூப்பாக இருந்து பண்ணும்போது அந்த ரியல் டைம் ஃபீல் கிடைக்கும். ரியல் டைமில் ஒரு ரேஸில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும். உங்களை அறியாமையே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஒரு மொரால் பூஸ்டிங் இது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களை அறியாமையே உங்களை பார்த்தீங்கன்னா அந்த என்விரான்மெண்ட் உங்களை லிஃப்ட் பண்ணி விடும். இது உங்களுக்கு பல விஷயத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நான் அந்த ஜிம் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அதே போல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் மியூச்சுவலாக ஹெல்ப் பண்ணலாம். இது சின்ன ஃபிசிக்கல் ஹெல்ப்பாகவும் இருக்கலாம். அப்போ நான் போய் இந்த புக்கு ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு வரேன், நான் போய் ஜெராக்ஸ் எடுக்கிறேன், நீ போய் அந்த புக்கு ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு நீங்கள் சொல்லலாம். ஒரு லைப்ரரிக்கு போகிறீங்கன்னா அதே போல் நோட்ஸ் எடுக்கும்பொழுது நீ இதை எடு, நான் அதை எடுக்கிறேன், அப்புறம் நம்ம அதை ஷேர் பண்ணி படிப்போம்னு சொல்லலாம். அதே போல் ஒரு சில விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு வரீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு வர்றாருன்னா அவர் உங்ககிட்ட சொல்லுவார்.
அப்போ அந்த ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நீங்கள் எக்ஸாம்லேருந்து டீவியேட் ஆகி நீங்கள் தவறாக போகிறீங்கன்னா அதையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட் பண்ணுவாங்க. இது சிலபஸ் தேவையில்லை, நீ தப்பாக படிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே ரெகுலராக இதுக்குள்ளே அந்த அப்ரைசல் நடக்கும். அப்ரைசலுங்கிறது எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்க, எக்ஸாம் படித்து நீங்கள் எழுதி பார்ப்பீங்க. அப்போ நம்ம சரியான நிலையில் இருக்கோமா, நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்குமான்றதை இன்னொருத்தர் பார்த்து சொல்லணும். அதுதான் அப்ரைசல். அப்போ நீங்கள் குரூப்பாக படிக்கும்போது குரூப்புக்குள்ளே அந்த அப்ரைசல் இந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு இருக்கும். அப்போ பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த படிக்கும்போது மற்றவங்க சொல்கிறத நீங்கள் காதில் கேட்கும்போது பல விஷயங்கள் பெட்டராக பதியும். நீங்களே தனியாக படிக்கும்போது ஓரலாக படிக்கிறீங்களோ இல்லை விஷுவலாக பார்த்து படிக்கிறீங்களோ, இதில் படிக்கிறத விட குரூப்பாக படிக்கும்போது பல விஷயங்களை பல பேர் ஷேர் பண்ணும்போது இதை காதில் வாங்கி மனசில் ஏற்றும் போது இன்னும் உங்கள் மனசில் இது வந்து இன்னும் பெட்டராக ஸ்டோர் ஆகும். அது இல்லாமல் பல விஷயங்கள் வந்து மறுபடியும் ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும். ஏற்கனவே ஃபாலோ பண்ணுற அந்த பாத் வந்து இன்னும் பெட்டராக ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும். பேசிக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அது இன்னுமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணுவீங்க. ஓவராலாக உங்கள் நாலேஜ் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக உங்கள் மைண்டில் போய் ரீஇன்ஃபோர்ஸ் ஆகி உட்காரும். அப்போ நான் சொன்னது போல் அந்த ஃபீட்பேக், அப்ரைசல், ரிவ்யூ இதெல்லாமே உள்ளே உங்களுக்கு ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பல விஷயங்களும் உங்களுக்கு இந்த நன்மை இருக்குது. இப்போ ஜிம் எடுத்து போனால் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அந்த பாடி பில்டிங் பண்ணுறாங்கன்னா அன்னன்னைக்கே எக்ஸசைஸ் முடிச்சு ஷர்ட்டை கழட்டி அவங்க அந்த போசிங் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து ஃபீட்பேக் தருவாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், எக்ஸசைஸை மாற்று, ஸ்ட்ரெச் பண்ணி, இந்த மாதிரி ஃபீட்பேக் தருவாங்க. அதே மாதிரி தான் எக்ஸாமும். நீங்கள் அன்னன்னைக்கு படித்து நீங்கள் எழுதி பார்க்கலாம். நீங்கள் எழுதுகிற ஆன்சரை உங்கள் ஃப்ரெண்டு கரெக்ட் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்டு எழுதுகிற ஆன்சரை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுக்கும்போது ஓவராலாக அவங்க 2 பேருடைய அந்த படிப்பு, நாலேஜ், ஆன்சர் ரைட்டிங் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அப்போ இதில் பல நன்மைகள் இருக்குது. குரூப்பாக 2க்கும் மேற்பட்டவர்கள் சேர்ந்து பண்ணிங்கன்னா இன்னும் கூட இது பெட்டராக இருக்கும். அப்போ இந்த குரூப் ஸ்டடீஸில் பல நன்மைகள் இருக்குது. சரி, இப்போ குரூப் ஸ்டடீஸில் ஒரு சில பாதகங்கள், டீமெரிட்ஸும் இருக்குது. இதையும் நம்ம பார்ப்போம். பேசிக்காக குரூப் ஸ்டடி அப்படின்னு வந்தாலே கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கணும். அப்போது எல்லாரும் ஒரு ஒற்றை கருத்தோடு இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டும் உங்களுக்கு அதை செய்யணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்கன்னா அடுத்த நாள் அவர் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு வர்றாருன்னா அவர் உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் நோட்ஸ் எடுத்து அவருக்கு ஷேர் பண்ணுறீங்கன்னா அவர் இன்னொரு சப்ஜெக்டில் நோட்ஸ் எடுத்து உங்களோட ஷேர் பண்ணணும். அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கணும். கிவ் அண்ட் டேக் பாலிசி இல்லைனா குரூப் ஸ்டடீஸுங்கிறது ஃபெயிலியரில் முடிஞ்சிடும். பல இடத்துல சில பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குரூப்பில் 5-6 பேர் சேர்ந்து படிப்பாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக இருப்பார், நிறைய விஷயத்த சொல்லவே மாட்டார். அப்படியே கேட்டாலும் நான் ஏதோ படிக்கிறேன், நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லுவார். கடைசியில் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது அவர் பேர் இருக்கும், மிச்ச 4 பேரோட பேரும் இருக்காது. காரணம் என்னென்னா அவர் சைலண்ட்டாக ரொம்ப சாதுரியமாக மற்ற 4 பேர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் வாங்கிட்டு இருப்பார். ஆனால் அவர் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டார். கடைசியில் அவர் பாஸ் ஆகிடுவார், மற்ற 4 பேர் பாஸ் ஆக மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த குரூப் ஸ்டடீஸில் நடக்கும். அப்போ இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசிங்கிறது இருக்கணும். அப்படி ஒரு இல்லைன்னா நான் சொன்னது போல் பிரேக் டவுன் ஆகிடும். குரூப் ஸ்டடீஸுங்கிறது அந்த ப்ரோஜனம் இல்லாமல் போயிடும். நிறைய இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷன், சண்டையில் போய் கூட முடிஞ்சிடும். நான் இவ்வளோ நாளாக பண்ண, நீ பண்ணல அப்படின்னு சொல்லி கடைசியாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை போட்டு மோதலில் முடிஞ்சிடும். இது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் இந்த ஐடியாலஜிக்கலாக பிரச்சனை வரும். இதையும் நான் நிறைய இடத்துல பார்த்தேன். ஒரு ஆஸ் அ டீச்சர் நான் அதை பல வருஷமாக பார்த்துருக்கேன். இப்போ ஏன்னா ஐஏஎஸ் எக்ஸாமுங்கிறது உலகத்தில் இருக்க பல விஷயங்களை படிக்கிறது. அப்போ சப்ஜெக்டை படிக்கும்போது நீங்கள் உலகத்தில் இருக்க பல விஷயங்கள் நீங்கள் பேசி தான் ஆகணும். இந்த நடப்பு செய்திகளை பற்றி பேசணும், பாலிடிக்ஸை பேசணும், சயின்ஸை பற்றி பேசணும், என்விரான்மெண்ட்டை பற்றி பேசணும், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், பல விஷயங்கள் நீங்கள் பேசணும். இதில் ஐடியாலஜிக்கலாக சில கான்ஃப்ளிக்ட் வரும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்டு இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் ரைட்டிஸ்டாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு லெஃப்டிஸ்டாக இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி டிஸ்கஷனும் உள்ளே வரும். இதில் பார்த்தீங்கன்னா மோதல் ஆகிடும், ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிடும். நான் சொல்கிறதான் சரி, நீ சொல்கிறது தப்பு, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும், ஒரு ஈகோ கிளாஷ் வந்துடும். எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய ஐடியாலஜிக்கல் அந்த மென்டல் ஃப்ரேம் ஒர்க்கை உள்ளே கொண்டு வரக்கூடாது. பாலிடிக்ஸை பற்றி பேசுகிறீங்களா, வெளியே பேசுங்க. படிப்பை முடிச்சுட்டு வெளியே நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண போகும்போது, ஒரு ரெஸ்டாரண்ட் போகும்போது அங்கே போய் பேசணும். உள்ளே இந்த ஐடியாலஜிக்கல் கிளாஷ் வந்து வரக்கூடாது. இதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது இல்லாமல் ஒரு சில நேரத்தில் இந்த குரூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகிடும். அப்போ இதே ஒரு பிரச்சனை ஆகிடும். படிப்பை தாண்டி பல விஷயங்களை உள்ளே கொண்டு வருவாங்க, நேரம் வீணாகிடும். பிரேக் போகிறீங்க, 4 பேர் மட்டும் குரூப்பில் இருந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவீங்க திரும்ப. இதே குரூப்பில் 10 பேர் இருந்தால் என்ன ஆகும், பிரேக் போயிட்டு திரும்ப வரதுக்கு அரை மணி நேரம் ஆகிடும். இதே மாதிரி ஒரு நாளைக்கு 3 பிரேக் போனீங்கன்னா, 4 பிரேக் போனீங்கன்னா அதிலே ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். அது இல்லாமல் இந்த குரூப் பார்த்தீங்கன்னா பல பேர் அதில் வந்து சில பர்சனலான விஷயத்த உள்ளே ஷேர் பண்ணுவாங்க. இதில் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். நம்மளை அறியாமையே நம்ம படிப்பை நிறுத்திட்டு மற்ற சில விஷயத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த நேரம் வந்து வீணாகிடும். இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது இல்லாமல் முக்கியமாக என்ன நடக்கும்னா, இது நான் பல இடத்துல பார்த்துருக்கேன். நான் அதை வந்து பல வருடங்களாக நான் பார்த்துட்டு வரேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த குரூப் ஸ்டடீஸ் பண்ணதுனாலே படிப்பே ஒட்டுமொத்தமாக பாதகமாகி படிப்பே வேணாம் அப்படின்னு வந்த மாணவர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். நிறைய இடத்துல என்ன நடக்கும்னா, ஐஏஎஸ் எக்ஸாம் படிப்பாங்க, குரூப்பாக படிப்பாங்க.
இதுக்குள்ளே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நெகட்டிவ் மைண்ட் செட்டை கொண்டு வந்துருவாங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கொண்டு வந்துருவாங்க. இது வந்து ஒட்டுமொத்த குரூப்பையே பாதிச்சிடும். உதாரணத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் எக்ஸாம் நம்ம படிக்கிறோம், இது வேண்டாம், முதல்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை படிக்கலாம் அப்படின்னு யாரோ சொன்னாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான் படிக்கணுமா, இதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு அந்த வேலையில் உட்காந்துட்டு தான் ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்க சொன்னாங்க. ஐஏஎஸ் எக்ஸாம் கொஞ்சம் கஷ்டம், ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்க போய் நம்ம இன்டர்வியூ போனால் நமக்கு மார்க் அதிகம் போட மாட்டாங்களாம், நார்த் இந்தியன்ஸ்க்கு தான் போடுவாங்களாம், சவுத் இந்தியன்ஸ்லாம் போட மாட்டாங்கன்னு யாரும் பேசிக்கிட்டாங்க. அதனால் நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கலாமா, இந்த மாதிரி ஒரு சில பேர் பேசுவாங்க. நெகட்டிவ் மைண்ட் செட் வந்துடும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அதெல்லாம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அந்த குரூப்பில் டாமினேட் பண்ணுவாங்க மற்ற சில பேரை. ஒருத்தர் வந்து கிராமத்தில் படிச்சுட்டு வந்திருப்பார், ஒருத்தர் சிட்டியில் படிச்சிருப்பார், மேல் படிப்பு நிறையா படிச்சிருப்பார். இதில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நான் தான் பெருசு, நீ கீழே, என்னால் தான் முடியும், உன்னால் பண்ண முடியாதுன்னு ஆகும். இதில் வந்து நிறைய பேர் பாதிப்பை அடைஞ்சு நான் பார்த்துருக்கேன், பல மாணவர்கள் நான் பர்சனலாக பார்த்துருக்கேன். இந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டில் உண்டாகி அந்த குரூப் ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகி பல பேர் இந்த எக்ஸாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிப்ரெஸ் ஆகி மனோதத்துவ ரீதியாக பாதிப்பாகி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகி வேணான்னு விட்டுட்டு வந்தவங்களே பார்த்துருக்கேன். ஏன்னா அது சின்ன வயசில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதில் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. அந்த குரூப்பில் நெகட்டிவ் மைண்ட் செட்டை உருவாக்கி இப்போ அது சில இன்சல்ட்டும் நடக்கும். உள்ள ஒரு சில பேர் அந்த குரூப்லேருந்து மற்றவங்க டாமினேட் பண்ணுவாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க. இதிலெல்லாம் மனோதத்துவ ரீதியாக பாதிப்படைஞ்சு வேண்டான்னு சொல்லி வந்தவங்களே நான் பார்த்துருக்கேன். கிராமத்துலேருந்து கஷ்டப்பட்டு அப்பா அம்மா செலவு பண்ணி அனுப்புவாங்க சிட்டிக்கு, குரூப் ஸ்டடி பண்ணுறேன்னு இந்த மாதிரி நாசமாகி திரும்ப எக்ஸாமே வேணான்னு திரும்ப கிராமத்துக்கு போய் ஒழுங்காக படிச்சு ஐஏஎஸ் எக்ஸாமை கூட கிளியர் பண்ணலாம். இந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டில் மாட்டி சின்ன பின்னமாகி கடைசியில் வேணாம், நான் ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமே படிக்கிறேன்னு பல பேர் போனதை நானே பார்த்துருக்கேன். இது நான் பல வருஷம் ஆஸ் எ டீச்சர் இதை நான் வந்து பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இதை தாண்டி இந்த குரூப் ஸ்டடியில் கும்பல் பெருசாக வேறு மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண் பெண் 2 பேரும் இருப்பாங்க. இதில் சில பர்சனல் ரிலேஷன்ஷிப் உருவாக வாய்ப்பு இருக்குது. இது நான் பின்ன பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் கொண்டு போய் விட்டுருவேன். இந்த மாதிரியும் நான் பார்த்துருவேன். இந்த மாதிரி நபர்கள் அதுக்கப்புறம் அந்த படிப்பவே வேணான்னு விட்டுடுவாங்க. இந்த மாதிரியும் இந்த குரூப் ஸ்டடீஸ்குள்ளே பாதகமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இதையும் நம்ம மைண்டில் வைக்கணும். நீங்கள் ஜென்ரலாக ஒரு சில விஷயங்களை மைண்டில் வைங்க. நீங்கள் குரூப் ஸ்டடி ஃபார்ம் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கணும். அதெல்லாம் குரூப்பில் பிரயோஜனமே இல்லை. அதே போல் நெகட்டிவ் மைண்ட் செட்டை யாரும் கொண்டு வரக்கூடாது. அந்த குரூப்பில் இருக்க எல்லாருக்குமே ஒற்றை கருத்து இருக்கணும். ஒருத்தர் டாமினேட் பண்ணுறது, இன்சல்ட் பண்ணுறது, நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்குது. ஒருத்தர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொண்டு வரனால வெளியே அமைச்சிருங்க, அதில் தப்பு இல்லை. நல்லபடியாக அன்பாகவே சொல்லி அமைச்சிருங்க. வேணாம்ப்பா நீ விலகிக்கன்னு சொல்லிவிடுங்க. ஃபஸ்ட்டு சொல்லி பாருங்கள், உடன்பட்டு வரான்னு பாருங்கள். இல்லை வேணான்னா அன்பாகவே சொல்லி அமைச்சிருங்க, எந்த தப்பும் இல்லை. அவரோட லைஃப்பை நாசமாயிடும், உங்களோட லைஃப்பை நாசப்படுத்திடுவார். இதை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஐடியாலஜிக்கல் கான்ஃப்ளிக்ட்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் பிஜேபி சப்போர்ட்டராக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு காங்கிரஸ் சப்போர்ட்டராக இருக்கலாம். நீங்கள் டிஎம்கே சப்போர்ட்டராக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு ஏடிஎம்கே சப்போர்ட்டராக இருக்கலாம். இதெல்லாம் உள்ளே கொண்டு வரக்கூடாது. படிப்பை முடிச்சுட்டு வெளியே போய் அதுக்கப்புறம் பேசுங்க. படிப்புள்ள எந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வராதிங்க. பர்சனல் இஷ்யூஸை உள்ளே கொண்டு வரக்கூடாது. நான் சொன்னது போல் குரூப் ஸ்டடிங்கிறது பாசிட்டிவான விஷயங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரணும், மொரால் பூஸ்டிங் வரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே போல் ஸ்டடி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது பல விஷயத்துக்கு ஃபீட்பேக், அப்ரைசல், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க, குரூப்பாக படிக்கும்போது மறுபடியும் உங்கள் குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ் அதை பற்றி பேசுவாங்க. உங்களுக்கு அந்த விஷயம் இன்னும் மனசில் பெட்டராக பதியும். அப்போ ரிவிஷன் கிடைக்கும், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கிடைக்கும். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஏற்கனவே நம்ம படித்தது மறுபடியும் நம்ம மனசில் போய் ஆழ்ந்து உட்கார்றது, அதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த மாதிரி நன்மைகள்லாம் கிடைக்கும். இதுக்காக தான் குரூப் ஸ்டடி இருக்கணும். இந்த குரூப் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கண்டினியூ ஆகி வர மாதிரி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுங்கள். நடுவில் சில பேர் உடச்சிட்டு போகிற மாதிரி குரூப் உள்ள வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணி அதை சின்னாபின்னமாக்குற மாதிரி அந்த குரூப் முடிஞ்சிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மைண்டில் வைங்க. ஒருவேளை குரூப் ஸ்டடி அமைக்க முடியலையா, நபர்கள் கிடைக்கலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிங்கிளாக உட்காந்து படிங்க. நான் சொன்ன ஜிம் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் மாதிரி தனியாக உட்காந்து படிங்க, ஒத்தையால் உட்காந்து படிங்க. குரூப் அமையன்ற பட்சத்தில் நீங்கள் எதையுமே யோசிக்க வேணாம், தனி நபராக உட்காந்து நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புகிறேன். நன்றி.